பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, அம்மன் மெசேஜஸ். ஸோ இந்த பௌர்ணமிக்கு அம்மன் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் பிளஸிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு பைல் சொல்யூஷன் காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்றத கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச அம்மனையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலையோ மனசுல நினைச்சிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்டலுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் மெசேஜும் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். கிறிஸ்டல் நம்பர் 1, இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ண உங்களுக்கு அம்மன் ஏஞ்சல் என்ன மெசேஜ் அண்ட் பிளஸிங் கொடுக்குறாங்க இந்த பௌர்ணமிக்கு அப்படின்றத பார்க்கலாம். So உங்களுக்கான கார்ட்ஸ் பீஸ், லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் மதர் எர்த். ஸோ அம்மன் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா இருங்க. ரொம்ப சந்தோஷமா இல்லைனாலும் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தலனாலும் பரவாயில்ல, பட் அமைதியா வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா வேண்டாம், ரொம்ப கவலையும் வேண்டாம், அமைதியா வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி உங்களுடைய குழந்தை பத்தின விஷயங்கள்ல நீங்க மனதை வந்து அமைதியா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் நம்பிக்கையோட இருங்க. நீங்க எந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்கனாலும் எந்த விஷயத்த ஃபாலோ பண்றீங்கனாலும் அதுல நீங்க முழு மனதோட நம்பிக்கையோட செஞ்சா மட்டுமே அதனுடைய சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட எந்த காரியத்திலையும் நீங்க ஈடுபடுங்க அப்படின்றாங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பூமி மாதாவுடைய நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் அருள் இருக்கு. ஸோ அதனால டெய்லியும் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, செடி வளர்க்குறது, இயற்கையோட வந்து நேச்சர் பிளேஸ்ல போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது இன்னும் நிறைய உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் போகும், கவலைகள்லாம் போகும். நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி கிடைக்கும். அண்ட் குழந்தைக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க. நிம்மதியோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் வந்து உருவாகும். அண்ட் நீங்க இப்ப அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, நம்பிக்கையோட அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கைகூடும் அப்படின்றதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன் ஏஞ்சல் மெசேஜா இங்க வந்து கன்வே ஆகுது. ஸோ பைல் நம்பர் 1, கண்டிப்பா இந்த மெசேஜஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 2, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் அண்ட் அம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So pile number 2 உங்களுக்கான cards, don't back down and compassion and receptivity. So pile number 2 உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க எதை உண்மை நம்புறீங்களோ, எதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ, எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்களோ, எந்த விஷயத்துக்காக இப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுக்காக எப்பயுமே ஸ்டாண்ட் பண்ணி நெல்லுங்க. கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்றது ஒரு மெசேஜா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய அந்த கனவு லட்சியத்தை மனசுல ஒரு ஃபயர் மாதிரி வச்சு நீங்க செயல்படணும். உங்களுக்கு பிடிச்சத நீங்க வந்து உங்களுக்கு சரின்னு நீங்க நம்புறத அதை வந்து தைரியமா எடுத்து செய்யணும் அப்படின்ற மெசேஜ் வருது. அண்ட் இதுல வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க. மத்தவங்க மேல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறது, மத்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்ற வந்து குறை சொல்றது, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக உங்களால முடிஞ்ச அன்பை வந்து காட்டுங்க. ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா அதை அன்பால திருத்த பாருங்க, இல்லைன்னா அங்க இருந்து விலகிடுங்க. மற்றபடி அவங்கள வந்து ஜட்ஜ் பண்றது, பனிஷ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வேண்டாம், அதை செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு அன்பா கருணையா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்றதுனால. ஸோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால ஒரு தப்பான விஷயங்கள் நடக்கக்கூடாது, காயப்படக்கூடாது. ஸோ இதுல ரொம்ப கான்சியஸா நீங்க இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குது, என்ன நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல ரிசீவ் பண்ண பாருங்க.
உங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷனை பாசிட்டிவா மாத்துங்க. உங்களோட இன்ட்யூஷனை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, ஸோ என்ன சைன் கொடுக்குது, என்ன சிக்னல் கொடுக்குது, நீங்க போகக்கூடிய பாதைகள்ல எந்தெந்த விஷயங்களை செய்யணும்னு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எப்பயுமே ஒரு ரிசீவர் மைண்ட் செட்டோட இருங்க. அண்ட் ரொம்ப கம்பேஷனா இருங்க. ஒரு லவ்விங் கேரிங் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இருக்கீங்கன்னா அது இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. யாரையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். அண்ட் நீங்க என்ன நம்புறீங்களோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்க தைரியமா செய்யுங்க. அதுல இருந்து பின் வாங்க வேண்டாம். அப்படின்றதுதான் உங்களுக்கான அம்மன் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸா வருது. கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அம்மன் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கான கார்ட் பீஸ் அண்ட் பவுண்டரிஸ், ஸோ இண்டிபெண்டன்ட். ஸோ ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் அமைதியா இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய குழந்தையோடைய ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய அம்மாவோட ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து சரியாகிடும். எல்லாமே கரெக்டான ஒரு பாதையில போகும். நீங்க வரி பண்ணாம இருக்க அப்படின்றது. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு சில பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. யாரா இருந்தாலும் ஒரு லிமிடேஷனோட பழகுங்க. ரொம்பவும் மத்தவங்களுக்காக வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். உங்க செல்ஃபை நீங்க வந்து பாருங்க. சில இடத்துல நோ சொல்லிட்டு போயிடணும். நீங்க ரொம்ப மத்தவங்களுக்காக நீங்க அதிகப்படியான சுமைகள் ஏத்திக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி அதை பேஸ் பண்ணி மத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுங்க. அது இல்லைன்னா நீங்க ஒரு பவுண்டரிஸோட நீங்க மத்தவங்க கிட்ட பழகுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்க இண்டிபெண்டா இருங்க. யாரு கூடயும் சேர்ந்து ஏதாவது ஒரு செயலை செய்யறதை விட இண்டிபெண்டா செய்யும் போது உங்களுடைய சக்சஸ் வந்து ரொம்ப அந்த சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். அண்ட் நிறைய உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ நீங்க மத்தவங்களோட சேரும் போது தேவையில்லாம பிரச்சனைகளோ இல்ல அந்த சக்சஸ்ல வந்து பிளாக்கேஜஸோ அது மத்தவங்களாலையும் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால நீங்க இண்டிபெண்டா இருக்கிறது, பவுண்டரிஸோட இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னைக்குமே ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்ல நீங்க கவலைப்பட ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து கரெக்டான நேரத்துல சீக்கிரமா சரியாகிடும். ஸோ அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அம்மன் அண்ட் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸிங் அண்ட் மெசேஜா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 3, இந்த மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, நம்ம இன்னைக்கு வந்து அம்மன் மெசேஜஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்துட்டோம் பௌர்ணமிக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அம்மன் ஏஞ்சல்ஸ் பேரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பக்தி ஒளி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நல்ல வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Sarah from Sarah Tarot.